இருக்கா பறந்தும் சாட்டி பாவித்த சோழி அருவையனோ கணபதிக்கு இந்த பிள்ளை மீது கோபம் வேணும் முகனை கட்டு அடிச்சிய கையாணிய இந்த தரணி புகழ் வாழ்ந்து வரும் நாதத்தடை கங்கை அருவான கோரி அங்க திங்களடிவான நாதத்தட செல்லி அம்மா மலரடி
பெரிய பாலத்தம்மன்னா முருகர். இந்த அம்மா பேரே அதுதான். ஆமா, பெரிய பாலத்தம்மன். ஆலயப்பா ஆலயம்மா பெருமாள் பெருமாளா பெரிய பெரியோர்களாலே
அதுமா எல்லாம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுமா உங்களுக்கு அம்மா வாக்கிட்டா தப்பாதம்மா. எல்லாம் உங்களுக்கு இருக்குதுமா பேர் சொன்னாங்க அந்த பேரை வச்சு எல்லாமே அதுக்கு முழுதாக வச்சுக்கிறேன் எல்லாமே எல்லாம் சகல சம்பந்தம் செய்யுங்க. எனக்கு அந்த பாட்டு முடியுமா யார் வந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் தெரியல யாருமா எல்லாம் தண்ணி ஊற்றி இப்போ அம்மா அலங்காரம் பண்ணி இட்டுன்னு வந்தோடனே சொல்றியா சரியாம்மா இப்போ சொன்னாலே எனக்கு சந்தோஷம் தான் அம்மா வந்து சொன்னாலும் சந்தோஷம் தான் ஏன்னா அம்மா கேட்டாங்க எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறேன் எல்லாமே கொடுத்துட வேண்டியதான் என்னம்மா அம்மா அவங்கள இட்டுன்னு போவோம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி தூக்கி போகலாம் தண்ணி தான் குளிக்க விடலாம் மூஞ்சிக்கு கைக்கு தான் போடலாம் இது தண்ணி எடுத்து வச்சுட்டு முதல்ல சோபாவையா தண்ணி ஆயிரம் எனம்மா உன் முன்னே குளாரிக்கவே காடாண்ட உள்ளவளே அருளே பொருளே கருந்தங்கை பெருமக்கோர் மனதா வருக வருகவே போட்டி அம்மாவுக்கு நான் யார்த்தா வந்து அம்மா
நடினோ மாடு அம்மா நடினோ மாடு சந்தோஷமா அம்மா சக்தி சடாச்சரிய சாம்போ சிவ மனோர்மணியே ஆண்ட ஒண்ணு இருக்குது உனக்கு பேரை கேட்டு பேரை வச்சு பாடுவேன் அப்புறம் சந்தோஷமா சந்தோஷமா ஆய் தந்து சொல்லால சந்தோஷம் எனக்கு சிரித்து பூரமேரித்தா சந்தோஷமா பட்டு பட்டுன்னு சொல்லலாம் சந்தோஷம் சொல்ல வாக்கிட்ட தப்பாதம்மா அடியாளது எல்லாம் கட்டி இன்னும் எப்படி அந்த மாதிரி வரும் சக்தி சடாச்சரியே ஏன்னா அம்மா எப்படி கொடுத்தாங்க பாரு கோவிந்தாண்ட பொருளை கோவிந்தாண்ட போது குயலெல்லாம் தீர்ந்ததம்மா அழகரா என்ற போது அன்னார் மலை கேட்டுதம்மா யாரம்மா ராஜாதி தாசே பூ முடிமே யாரும்மா யாரும்மா பேர் சொல்லுங்க போய் நம்ம இருக்கணும் முத்து முத்தா இருக்கணும் சொல்லு அம்மா சொல்லலாம் தேங்காய் ஒட்டு எப்படி வெளியில இருக்குதோ அம்மா உள்ளமா போடணும் பேரை சொல்லிச்சாக்கா பேரை வச்சு நீ என்ன பாடணுமோ பாயிண்ட் இருக்கணும் உட்காந்து அந்தமே அந்தமே
அந்த மாதிரி தெரியுப்பா. குடிப்பாதா ஜோட தண்ணி குடிப்பாதா பாரங்கள் பந்தி மத்த குடிப்பதா அம்மா என்ன பண்ணிட்டு வர பத்தியா மஞ்சள் பூசிக்கின்னு அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. ஆமா, அலங்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்துல பகல் பார்த்தா அந்த மஞ்சள் முகத்துல பகல் பார்த்தா அந்த அண்ணன் நட மின்னலிடே
மக்களுக்கு எடுத்து செய்யக்கூடிய மக்களுக்கும் வராம சிக்க சொல்லு நேரமே பக்கத்துல இருப்பியம்மா ஒரு தொழில தாய் சொன்னேம்மா சந்தோஷம்னா சந்தோஷம் சந்தோஷம் இல்லைன்னா நீங்க மாறி பேரை சொன்னா பேரை எடுத்துக்கிட்டா பண்ண மேல சக்தி சடாச்சரி சாம்ப சிவம் மனோரமணி சொல்றாங்க அம்மா. ஆமா அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகி. ஆமா அம்மா பேர் சொன்னாலும் மக்கள் தான் தெரிஞ்சுக்கினேன். இன்னும் அம்மா உன்னோட புகழ பாட போறோம். ஆமா வந்து யார் தாய்? வேற சொல்லிட்டாக்கா அவர் அப்பா எல்லாம் எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா ஏம்மா சந்தோஷம் வேறு தானே அம்மா அவ சூழ நாட்டி நடின செய்த போட்டாச்சு சந்தோஷம் சொல்லியாச்சு யாரு பேரு சொல்லிட்டா தெய்வம் வந்து பேரு சொல்லு ஏமா உங்க பேரை சொல்லணும்னா எங்களுக்கு தெரியும். வா 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 தட்டை எடுத்து தானே பண்ணுவாரு என்ன கற்பூர ஒரு கையில சந்தோஷமா வந்த போது நீங்க தான் வாய் தரத்து சொல்லணும். ஆமா தாய் இவ்வளவு சந்தோஷமா ஆடி வந்துட்டேன். மாநில தெரியும் அம்மா அது யாருமா போற பூஜைலாம் சந்தோஷம் தானே? ஒரு குறை இல்லையா? சரி உனக்கு குறை இல்லாத போல உன்னை வாங்கிட்டு வர மக்களுக்கும் இந்த இல்லத்து மக்களுக்கும் ஒரு நோய் நட்டு வராம சிப்பி சொல்லி நேரம் பக்கத்துல இருப்பியாம்மா? வாய் தந்து சொல்லு. பக்கத்துல இருப்பியா? என்ன பக்கத்துல இருப்பியா? அதே போல நீ இருப்ப. சந்தோஷம் தானே? வாய் தந்து சொன்னேன். எல்லாத்துக்கும் வாய் தான் தந்து சொன்னேன். அப்பதான் எனக்கு தெரியும். சந்தோஷம் தானே? சந்தோஷம் சந்தோஷம். உன் பேர் என்னம்மா? என்னம்மா? சொல்லுங்க. அம்மா பச்சட காரியா
சந்தோஷமேம்மா? ஒரு குறை இல்லையே? அது போதேம்மா. அதுதான் இப்பதான் எனக்கு குறை இல்லை. யாரையம்மா உனக்கு? அப்புறம் நான் கேட்கறதுக்கு இப்போ விறுவிறுன்னு பதில் இருக்குங்கம்மா. ஏதோ மேல்மலையிலும் அங்காய்க்கு வந்த போது ஏதோ இந்த இடத்துல ஏதோ எவ்வளோ பூஜை போகிற சந்தோஷமா? ஒரு குறை இல்லையே? உனக்கு குறையில அது போல உனக்கு வணிக வர மக்களுக்கும் இந்த எடுத்து மக்களுக்கும் ஒரு நோய் நொடி வராம சிக்கி சொல்லு நேராம பக்கத்துல இருப்பியம்மா? ஒரு குறையில தாய்? சரிம்மா. அதே போல இந்த குழந்தைக்கு அப்பப்போ உடல்நிலை சரியில்லாத போச்சு, கேரா வருது, மழக்கம் வருது, அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் நீங்க தான் இது பண்ணீங்களாம்மா? பூஜை போன இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க நீ? சரிம்மா. நீ வந்த பொழுது இந்த குழந்தை முடி மேல இது வந்துட்டு ஏதோ இந்த நாவலுக்கு போறதெல்லாம் போடலாம். என்னம்மா கசப்பாச்சே அந்த தித்திப்பா அம்மா இவ பொறிக்கஞ்சு உடலை சந்தோஷமா? சரிம்மா. இப்போ குழந்தை முடி மேல அந்த நாவலுக்கு போதெல்லாம் போடலாமா? வாங்கிட்டியா? வாங்கிட்ட பிறகு இந்த குழந்தை முடி மேல அந்த சோஃபா இதெல்லாம் இருக்கும். சரியாம்மா? நீங்க இருந்துதான் வழி நடத்தணும். சரியா? அந்த குழந்தைங்க சரி, அந்த குழந்தையுடைய மகனாரு ஏதோ வெளியூர் ஊருக்கு எங்கே போயிருந்துதான் அந்த குழந்தைய நல்லபடியா வச்சுக்கோ. புரியுதா? எல்லாருக்கும் சொந்த எல்லாரையும் பக்கத்துணையா இருந்து நீங்க தான் வழி நடத்தணும். சரியாம்மா? சந்தோஷமா? ஒரு கல்வி இல்லையே? எனக்கு என்னம்மா அடிக்கடி உடம்பு சரியில்லாத கஞ்சூரியா கப்பரையா கையில நாடி ஒன்று தேடி வருதான் குழந்தைக்கு உடனே எல்லாம் நல்லபடியா நீ வச்சு நீ வழி
சந்தோஷமா தாய் அந்த அழகெல்லாம் போட்ட ஒரு குறை இல்லையா? இதுக்கு மேல அந்த குழந்தைய வழி நடத்தி நீங்க இருந்து அதே போல அந்த மாலையிட்ட அந்த மகனும் பக்கத்தானே நீ இருந்து வழி நடத்தீங்களா எல்லாரையும்? குழந்தைங்களுக்கு பக்கத்தானே குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியும் பணத்தையும் செல்வத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க தான் வழி நடத்தணும். சரியாம்மா? குறையிலையே? அதே போல அந்த மகனாருக்கும் உடனே சரியில்லாம இருக்குது. பக்கத்தானே நீ இருந்து எல்லாருக்கும் பக்கத்தானே நீ நடத்தணும் வழி நடத்தணும். சரியாம்மா? தந்தரிப்பா தந்தரிப்பா இவ மாயவினே பத்தரிப்பான் தந்தரிப்பா தந்தரிப்பா அம்மா அவன் சிரித்து பூரமே அம்மா ஆனந்த காரியம்மா முருகால போவாத அப்புறம் அம்மா உள்ள வராங்களா? வீட்டுல எங்க இருந்து வராங்க? பஸ் கிடையாது. அம்மா 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 சுடல பூகை காலம்
இல்லையம்மா இல்ல கைட்டால நல்லா போடுறமா ஆடி வந்து அப்படியே ஆடி சரிம்மா நல்லா ஆடி ஒண்ணு அம்மா வாக்குமாரி கைட்டா பாரா மறந்துட்டேன் என் தம்பி உடனே அம்மா வந்துக்கிறாங்கன்னு ஆமா ஓடு மை ஆராய்ச்சி செய்தி சொல்லுவா ஆமா அது வந்து கபாலம் பிரம்ம கபாலனுடைய அம்மா நீ தான் நல்ல கபாலம் அம்மா ஆடி மாசம் ஃபுல்லா திருவிழா நடக்கும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் மாசி மாசம் 2 நாள் சிவராத்திரி மறுநாள் கொல்லையோ கொல்ல அம்மா அவனுக்கு எரியதம்மா உன் சூடாத எரியதம்மா மேல்மலையனூரே எரியதம்மா கற்பூரம் இல்லையே கற்பூரம் எடுத்துருவோம் அங்க படிக்கட்டாங்க எடுத்துனோம் அப்படியே அம்மா பாத்தா எழுத்தால பெரிய சூழா சந்தோஷமா வாய் வந்து பேசணும் தண்ணி தேமா அது அப்பா முருகா போய்
அம்மா சந்தோஷமா தாய்? ஒரு குறை இல்லையா தாய்? ஒன்றும் குறையில்லாத போல உன் வணங்கி வர மக்களுக்கு எடுத்து செய்கிற மக்களுக்கும் ஒன்றும் வராம சிகிச்சை நேரம் பக்கத்துல இருக்க தாய். அந்த குழந்தைக்கு உடனே நோய் உடனே ஏறாகிறது மயக்கமா இருக்குது. அங்கங்க அங்க வழி அங்க இந்த அந்த வழியெல்லாம் இல்லாம பக்கத்துல நீங்க இருந்து வழி நடத்துவீங்களேம்மா? மணலி குறையிலையே இதுக்கு மேல அந்த மயக்கம் இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களே? ஏன்னா அதே போல இந்த குழந்தை முடி மேல சாமி அங்காளி ஆயிடுச்சு. அங்காளி ஆயிடுச்சு. இப்ப அங்காளிக்கு அழகு போட்டுக்கிறோம். ஒரு குறையிலையே அங்காளிக்கு அழகு போட்டுக்கிற சந்தோஷம் தானே? குறையிலே தாய் ஒன்றும் குறையில்லாத போல எல்லாரையும் வழி நடத்துவது தானே? சரியம்மா அதே போல அங்காளிக்கு இந்த குழந்தை முடி மேல அழகு போட்டுக்கிறேன். இந்த பொண்ணு ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், ஒரு குளத்துக்கு போக வேண்டியது இருக்கும், இல்ல கருத்தருக்கு போக வேண்டியது இருக்கும். ரோட்ல என்ன மாதிரி தொழில் அதிகம் கம்பு கஷ்டம் வருவாங்க. அங்காளி அதான் கேட்கணும். கருத்தவங்களுக்கு கூப்பிட்டா வரணும். அதுதான். ஏன்னா இந்த குழந்தை சின்ன பொண்ணு ஏன்னா 4 இடம் போக வேண்டியது இருக்கும், வர வேண்டியது இருக்கும். ரோட்ல பம்பு கஷ்டம் இருப்பேன். நானே கூட பக்கத்து வீட்டில் ஆயிடுப்பேன். அங்காளி இருக்குதுன்ட்டு நீ வந்து ஆடுவியா? ஏம்மா அதெல்லாம் இந்த பொண்ணை நிற்க வச்சு கற்பம் வச்சு வாமா அங்காளின்னு கூப்பிட்டாதான் வரணும். சரியா? அந்த ரோட்ல இந்த பொண்ணு எங்கன்னா போவோம், தனியா போவோம். ரோட்ல பம்பு ஒரு கஷ்டம் போவாங்க. அங்காளிக்கு இதுல வந்து ஆடி கீழே ஊந்து அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதுனாக்கா உன் பேரும் கெட்ட பேர் ஆயிடும். அங்காளி பேர் ரிப்பேரு, என் பேரும் ரிப்பேரு. அழுகு போட்டு பூசாடி வச்சாங்கன்னு தெரியல. அழுகு போட்டு இந்த மாதிரி ஆடி கீழே விழுந்தது அந்த பொண்ணுன்னு. சரியா? அங்காளிக்கே கெட்ட பேர் இல்லாம நீ வருவேன்னு எனக்கு தெரியாது. இல்ல நான் வாங்கி வச்சிருப்பேன். இதை இந்த ஆண்டு இப்ப சிம்பிளா சேமிட்டான் வீட்டோட. சரியா? உனக்கு எப்ப கங்கை தட்டணுமோ கங்கை தட்டணும். ஆமா. 2வது அழுகு வந்து கங்கை தட்டணும்மா. அந்த குழந்தைக்கு வெளியே நீ கொடுத்தினாக்கா எப்ப போடலாமோ அப்ப போட்டுக்கலாம். பூஜை நல்லா பதிய சிங்காரிச்சு பதியில எல்லாரையும் கூப்பிட்டு மாண்டுங்களையும் கூப்பிட்டு வீட்டுல யார் யார் மாண்டுக்கிறாங்களோ எல்லாரையும் வழக்குல கேட்டு அதுக்கடுத்து நம்ம கோயிலுக்கு பக்கத்துல எங்க கோயிலுக்குதோ அங்க போயிட்டு அலங்காரம் பண்ணி அம்மாவை அங்காளிய ஜோதிச்சு அங்க இருந்து கிண்டெல்லாம் வச்சு இட்டுனாரு. சரியாம்மா? ஏன்னா நீ ஆலயத்துல எப்படி இப்போ கிட்டு அதே போல கிண்டெல்லாம் வச்சு அங்க இருந்து தக்கி இட்டுனாருமா. சந்தோஷம் தானே? ஏன்னா இப்போ எங்களால முடிஞ்சது செய்யுது. சந்தோஷம் தானே? இப்ப வேலை இல்லைல்ல? என்னம்மா? அந்த கஞ்சூரி சித்தாங்க கட்டினாங்க. பாடும்போது உன்னிப்பா காக்கணும். ஆமா. இது வெயிட்டிடம் பொங்கல். பூசாரி பாடுவாங்க. அந்த வெயிட்டிடம் பொங்கலை அம்மா வெயிட்டிடம் பொங்கலை எனக்கா இல்ல பூஜை வீட்டுக்காருக்கா இல்ல ஆடக்கூடிய குழந்தைக்கா இல்ல உனக்கா?
ஏன்னா அம்மா வந்தாங்கன்னா காவு எடுப்பாங்க. ஆமா நிறைய அம்மா காவு எடுப்பாங்க. அதனால அம்மா கட்சி சாப்பிட்டாலும் சந்தோஷம் தான், இல்லை ஏதாவது சொல்லி கொடுத்தாலும் சந்தோஷம் தான். ஆமா அதனால தான் கொடுத்துருக்குண்ணே. அது போதேம்மா இப்போ அது தர வேறு கசப்பாச்சே பாலே தித்திப்பா சொந்தக்காரி அடக்காரி எலும்பு மாற சொந்தக்காரி அம்மா மக்கள் மனது உன்னு பசியாரே என் உத்தமியே அடி வரா அம்மா அம்மா அவன் சிரித்தே நல்ல உங்களுக்கு 6 பேரு நாங்க பிறந்தது. இவங்களுக்கு அக்கா தங்கச்சி 7 பேரு. அழுகுலே அழுகு எங்க அம்மா தான் அழுகு அழுகு எங்க அம்மா. 5ஆம் பேர் இருக்காங்க அம்மா. அப்படி வரும்போது அம்மா நீ காட்டேரி வேடம் உண்டா
உன்னை யாரால ஆடி வராங்களா? அந்த நந்தி தேவமி உனக்கு சந்தோஷம் போல இந்த ஊரில் மக்களையும் மக்களுக்கும் வேலைக்கு தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கும் இன்னொரு வராம சிக்கி சொல்ல நேரம் பக்கத்துல இல்லையம்மா குறையிலையே ஒன்றும் குறை இல்லாத போல அனைவரையும் கட்டி காப்பாற்று தானே அந்த அந்த குழந்தைக்கு அதுக்கு இதுக்கு மேல அந்த நோய் நொடி இல்லாம ஆமா அந்த யாருக்கையும் சொல்லவும் கூடாது அந்த குழந்தைக்கு தெரியவும் கூடாது அதனாலதான் அம்மா காத்துன்ற போது கரும்புலியா நீ இருப்பியா இருந்த போது பெரும்புலியா இருப்பாங்க அம்மா அந்தாடி இந்த குழந்தை முடி மேல வந்துட்டேன் அதே போல உணர்வு வார்த்தையம்மா இந்த குழந்தை முடி மேல எவ்வளவு நாளா இருந்தது எவ்வளவு நாளா இருந்தது பொண்ணு மேல எவ்வளவு நாளா இல்ல மாசமா வருஷமா மாசம் சரி இந்த மாசம்குள்ள நீ வந்ததுல இருந்தா இந்த நோய் எல்லாம் குடிச்சா உடம்பெல்லாம் வலியெல்லாம் இப்போ நீ இப்போ இவங்க வீட்டு கொலை தெய்வமா உன்னை போடிச்சு எடுத்துன்னு வந்து வைக்க போறோம் வீட்டுல சந்தோஷமா இருப்பல சந்தோஷமா குறை இல்லையே தானே சரி சாம்பல் போட்டவங்க அப்படியே நின்னுடணும் வாடனா வாட அட்ட வாடனா விட்ட வாட பொய்யானாலும் குருட்ட வாட பொய்யாகாமல் காக்க கடமை கடத்த வேண்டுமா பொட்டமான புடிமணக்கம் அங்கு காஞ்சோலூர் புடிமணங்கிற மழக்கணி வாங்கி சொப்பங்கேரிய சுந்தரிய போய் மழக்கணிமா தம்பி ஆமா இதெல்லாம் சொல்லி எதனா சில்லு நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் எலக்ட்ரிசிட்டி சொல்லிதா